அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சொன்னதற்கிணங்க ஆங்காங்கே பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் எல்லோரும். அதில் குறிப்பாக இந்த கொண்டா நகரத்தை சார்ந்த இந்த அம்மா வீடு மலையில இடிஞ்சு விழுந்துட்டு அந்த அம்மாவுடைய கணவர் உடலால் செயல்பட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் வருகை தந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் உத்தரவுக்கிணங்க அவர் சொன்னபடி எங்களால் இயன்ற உதவியை இன்றைக்கு பணமாக கொடுத்திருக்கிறோம். இன்னும் அவங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு திட்டத்திலிருந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடையும் செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கோம். எடப்பாடியார் என்ன சொன்னாலும் அதை உடனே நிறைவேற்றுவதற்கு இங்கே ஒரு பட்டாளம் இருக்கிறது. அந்த பட்டாளத்தில் இந்த வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடியார் என்ன சொன்னாலும் செய்வதற்கு எப்போதும் அவர் பின்னாலே இருந்து அவரை மீண்டும் முதல்வராக்குவதற்கு உழைப்போம். அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அண்ணன் வாக்கு பொன்னான வாக்கு, பொன் வாக்கு என்கின்ற முறையிலே அவர் சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம்.